வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக இங்கே. பிறந்தது புது வருடம், வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடு. ஆங்கில புத்தாண்டையொட்டி கோவில்கள், தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆங்கில புத்தாண்டு கடந்த 1ஆம் தேதி வெகு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு குடியிருப்பு வளாகங்கள், பொது இடங்களில் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் புத்தாண்டை பொதுமக்கள் கொண்டாடினர். பரஸ்பரம் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். பொங்கல் பரிசு ரூபாய் 238 கோடி ஒதுக்கீடு. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள அரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்ய ரூபாய் 238.93 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கமாக வழங்கவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை புத்தக காட்சி உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பவாசி நடத்தும் 47வது சென்னை புத்தக காட்சியை நந்தனம் YMCA மைதானத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய உதயநிதி, இந்த விழாவில் பதிப்பாளராகவும் பங்கேற்பது கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். திமுகவின் வரலாறு குறித்த கட்டுரைகளின் தொகுப்பு முத்தமிழறிஞர் பதிப்பகம் வாயிலாக நூல்களாக வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தை தோல்வி, ஸ்ட்ரைக் அறிவித்த போக்குவரத்து தொழிலாளர்கள். போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த 3ஆம் தேதி தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து ஜனவரி 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு, அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தது. இதையடுத்து அவர் 6 மாதங்களுக்கும் மேலாக சிறையில் உள்ளார். 2 முறை அவரது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் 3வது முறையாக அவர் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனுவுக்கு அமலாக்கத்துறை தரப்பில் பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கு முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கை பொங்கல் பண்டிகையின் போது முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நெருக்கடி இல்லாமல் அமர்ந்து பார்க்க போதிய வசதி இல்லாமல் ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் தவித்து வந்தனர். இதை கவனத்தில் கொண்டு அரசு சார்பில் ரூபாய் 44 கோடி மதிப்பில் ஒரே நேரத்தில் 5000 பேர் அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்க்கக்கூடிய வகையில் 66.8 ஏக்கரில் இந்த அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. பாஜகவில் சேர மிஸ்டு கால், எஸ்ஐக்கள் 2 பணியிடை நீக்கம். தமிழகம் தழுவிய யாத்திரையை மேற்கொண்டு வரும் பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த 27ஆம் தேதி நாகை வந்தார். அந்த சமயம் பாஜகவினர் கட்சி உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வெளிப்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் ஆகியோர் பாஜகவில் உறுப்பினராக சேர்வதற்கு மிஸ்டு கால் கொடுத்துள்ளனர். இதையடுத்து இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை சரக டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்துக்கு புதிய திட்டங்கள் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கடந்த 2ஆம் தேதி திருச்சி வந்த பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் மற்றும் பல்வேறு துறைகளில் ரூபாய் 20,140 கோடி மதிப்பிலான திட்டங்களில் நிறைவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பிரதமர் புகழாரம் சூட்டினார். சித்தார்த் அதிதி ராவ் காதல், புத்தாண்டு போஸ்டால் உறுதியானது. நடிகர் சித்தார்த்தும் அதிதி ராவ் ஹைதாரியும் மகாசமுத்திரம் என்ற படத்தில் நடித்த போது காதல் வையப்பட்டனர். இதன் பிறகு இருவரும் பல இடங்களுக்கு ஜோடியாக சென்றாலும் காதலை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இந்நிலையில் சித்தார்த் தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிதி ராவுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதே புகைப்படத்தை அதிதி ராவும் வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் இருவரும் தங்கள் காதலை உறுதிப்படுத்தியுள்ளனர். துணைவேந்தருக்கு ஜாமீன் விளக்கம் கேட்டது உயர்நீதிமன்றம்.
சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் இவர் முறைகேடான வழிகளில் ஈடுபட்டு அரசு நிதியில் ஆதாயம் அடைந்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கடந்த 30ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். எனினும் இந்த வழக்கில் சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உடனடியாக ஜெகநாதனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் ஜெகநாதனுக்கு ஜாமீன் வழங்கியது குறித்து சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. கட்டுமான நிறுவனங்களில் வருமான வரி சோதனை, முக்கிய ஆவணங்கள் சிக்கியது. அரசு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் தனியார் கட்டுமான நிறுவனங்கள் உள்பட சென்னை, கோவை, ஈரோடு, நாமக்கல்லில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த 2ஆம் தேதி சோதனை நடத்தினர். குறிப்பாக கட்டுமான நிறுவனங்கள் தொடர்பான அலுவலகம், நிறுவனத்தின் உரிமையாளர் வீடு, அலுவலகங்களில் இந்த சோதனைகள் நடைபெற்றுள்ளன. சோதனையின் போது பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்திற்கு உரிய நிவாரணம், பிரதமரிடம் முதல்வர் மீண்டும் வலியுறுத்தல். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் ரூபாய் 1112 கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் மோடி கடந்த 2ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்த விழாவில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்துக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இனி இஷ்டத்துக்கு ஐசியூவில் சேர்க்க முடியாது. மத்திய அரசு புதிய நிபந்தனை. மருத்துவமனைகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அண்மையில் வெளியிட்டது. அதில் மனைவி, மகன், மகள் சம்மதிக்க மறுத்தால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளை தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனைகள் அனுமதிக்க கூடாது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அயோத்தியில் கர்நாடக சிற்பி வடித்த ராமர் சிலை தேர்வுக்குழு இறுதி செய்தது. அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அக்கோவிலின் கருவறையில் ராமரின் குழந்தை வடிவிலான சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இதற்காக 3 சிற்பிகள் குழந்தை ராமர் சிலைகளை வடித்தனர். இதில் சிறந்த சிலையை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி நடந்தது. அதில் நாட்டின் புகழ்பெற்ற கர்நாடக சிற்பி அருண் யோகிராஜ் வடித்த சிலை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பெண் ஊழியர்கள் குடும்ப பென்ஷன், கணவருக்கு பதிலாக குழந்தையை வாரிசாக நியமிக்கலாம். மத்திய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை ஓய்வூதிய விதியில் திருத்தம் செய்துள்ளது. அதன்படி ஓய்வூதியம் பெறுபவர் இறந்துவிட்டால் அடுத்ததாக குடும்ப ஓய்வூதிய தொகை அவரது கணவருக்கோ மனைவிக்கோ வழங்கப்படும். தற்போது இந்த விதியில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி திருமண உறவில் நெருக்கடியை எதிர்கொள்ளும் பெண் ஊழியர்கள் மற்றும் பெண் ஓய்வூதியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக குழந்தைகளை ஓய்வூதியத்துக்கு வாரிசாக நியமிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி அலைகளால் மக்கள் பீதி. ஜப்பானின் மேற்கு பகுதியான இஷிகாவா மாகாணம் அனாமிசு நகரை மையமாக கொண்டு கடந்த 2ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த பூகம்பம் ரிக்டர் அலகில் 7.6 பதிவானது. இதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பூகம்பத்தால் ஜப்பானின் கடலோர பகுதிகளில் 16 அடி உயரத்துக்கு சுனாமி அலைகள் எழுந்ததால் மக்கள் பீதியடைந்தனர். எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தி இஸ்ரோ மீண்டும் சாதனை. கருந்துளை நியூட்ரான் விண்மீன்கள் தொடர்பான வானியல் ஆய்வுக்காக எக்ஸ்போசாட் அதிநவீன செயற்கைக்கோள் PSLV C-58 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இது 2024ஆம் ஆண்டின் சிறந்த தொடக்கம் என்று பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவை முன்னெப்போதும் இல்லாத உயரத்துக்கு கொண்டு செல்லும் விஞ்ஞானிகள் உட்பட ஒட்டுமொத்த இஸ்ரோ பணியாளர்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் கும்பாபிஷேகம், முக்கிய தலைவர்களுக்கு RSS அழைப்பு. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா ஜனவரி 22இல் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை செய்து வருகிறது. இந்நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்குமாறு நாட்டின் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் மோடியின் அறிவுரைப்படி கும்பாபிஷேக விழாவில் நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் கலந்து கொள்ள அழைப்புதழ் வழங்கும் பணியும் நடந்து வருகிறது. ரகுல் பிரீத் சிங் திருமணம் கோவாவில் கோலாகலமாய் நடக்கிறது. தமிழில் தீரன் அதிகாரம் 1, தேவ், NGK உள்ளிட்ட படங்களில் நடித்திருப்பவர் ரகுல் பிரீத் சிங். இவர் ஹிந்தி நடிகர் ஜாக்கி பாக்னானியை காதலித்து வருகிறார். இந்நிலையில் இவர்கள் திருமணம் குறித்து இப்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. இருவரும் பிப்ரவரி 22ஆம் தேதி கோவாவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் பொது தேர்தல், இம்ரான்கான் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு.
வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பிடிஐ கட்சி சார்பில் இம்ரான்கான் சிறையில் இருந்தபடியே போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து லாகூர், மியான்வாலி ஆகிய 2 தொகுதிகளில் இம்ரான்கானுக்காக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் இம்ரான்கானின் 2 வேட்புமனுக்களையும் பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் நிராகரித்துவிட்டது. 1500 ஆசிரியர்கள் நேரடி நியமனம். பள்ளிக்கல்வித்துறை அரசாணை. தமிழக தொடக்க கல்வித்துறையின் கீழ் உள்ள தொடக்க நடுநிலை பள்ளிகளில் 1500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடியாக நியமனம் செய்ய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் இடைநிலை ஆசிரியர் பணி நியமன போட்டித் தேர்வு குறித்த அறிவிப்பாணை விரைவில் வெளியாகும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை சந்தித்தார் உதயநிதி. கேலோ இந்தியா தொடக்க விழாவுக்கு அழைப்பு. 2024ஆம் ஆண்டிற்கான கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி தமிழகத்தில் நடைபெற உள்ளது. வரும் 19ஆம் தேதி இதன் தொடக்க விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள அழைப்பதற்காக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 4ஆம் தேதி சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரணத் தொகையை விரைவாக விடுவிக்குமாறும் உதயநிதி கேட்டுக்கொண்டார். சொந்த கட்சியை காங்கிரஸில் கரைத்தார் OS ஷர்மிளா. OSR தெலுங்கானா கட்சியின் நிறுவனரான OS ஷர்மிளா தனது கட்சியை கடந்த 4ஆம் தேதி காங்கிரசுடன் இணைத்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஷர்மிளாவின் இந்த முடிவால் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஷர்மிளா காங்கிரஸில் இணைந்திருப்பதால் அவருக்கு ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி அல்லது தேசிய அளவில் ஒரு பதவி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து அமலாக்கத்துறை சம்மன். கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை தொடர்பான ஊழல் வழக்கில் டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 3 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கெஜ்ரிவால், மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தடுப்பதற்காகவே பாஜக தன்னை கைது செய்ய விரும்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். உலக சக்தியாக உருவெடுத்த இந்தியா. சர்வதேச இதழ் புகழாரம். சீனாவில் உள்ள பியூட்டான் பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய ஆய்வு மைய இயக்குனர் சாங் ஜியோடாங். இவர் சீன அரசு நாளிதழான குளோபல் டைம்ஸில் இந்தியாவின் அரசியல் பொருளாதார மாற்றம் குறித்து கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அதில் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா உலக அரங்கில் அடைந்த முக்கியத்துவம் குறித்தும் அரசியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் இந்தியா தனக்கான சொந்த அடையாளத்தை உருவாக்கி வருவது குறித்தும் குறிப்பிட்டுள்ளார் ஜியோடாங். உலகத்தின் ஒட்டுமொத்த சக்தியாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக தெரிவித்துள்ள அவர் மோடியின் நிர்வாகத்தையும் வெகுவாக பாராட்டியுள்ளார். ஜனவரி 21இல் இளைஞரணி மாநாடு. திமுக அறிவிப்பு. டிசம்பர் 17ஆம் தேதி சேலத்தில் திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு நடத்த ஏற்பாடுகள் நடந்தன. ஆனால் மிக்ஜாம் புயல் காரணமாக அந்த தேதியில் மாநாடு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டதால் மாநாட்டு தேதி டிசம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்பாராத விதமாக டிசம்பர் 18ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களில் மழை வெள்ளம் ஏற்பட்டதால் மாநாட்டை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது திமுக. இந்த நிலையில் ஜனவரி 21ஆம் தேதி இளைஞரணி மாநாடு நடைபெறும் என திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு நெறிமுறைகள் வெளியீடு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழக்கமான பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கமும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு 10ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான புகார்களை தெரிவிக்க தனி தொலைபேசி எண்களையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. போதிய நிதி அளிக்கப்படுவதில்லை. அமைச்சர் தங்கம் தென்னரசு. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதி ஆணையத்தின் விதிப்படியே மாநிலங்களுக்கு நிதி பகிர்ந்து வழங்கப்படுகிறது, இதில் அரசியல் நோக்கம் இல்லை என்றார். இதற்கு பதிலளித்துள்ள தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழகத்திலிருந்து வரிகள் மூலம் அதிக அளவு வருவாய் மத்திய அரசுக்கு சென்றாலும் குறைந்த அளவே மாநிலத்துக்கு திரும்ப கிடைக்கிறது, போதிய நிதி அளிக்கப்படுவதில்லை என்று தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழா. தமிழக அலங்கார ஊர்தி தேர்வு. டெல்லியில் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க தமிழகத்தைச் சேர்ந்த அலங்கார ஊர்தி தேர்வாகியுள்ளது. பல்வேறு கட்டமாக நடைபெற்ற தேர்வுகளுக்கு பிறகு இறுதியாக தமிழகம், ஒடிசா, தெலுங்கானா, அருணாச்சல பிரதேசம் உள்பட 15 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தின் அலங்கார ஊர்திகள் தேர்வாகியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிகரிக்கும் கொரோனா. ஒரே நாளில் 12 பேர் பலி. நாடு முழுவதும் புதிய வகை கொரோனாவான JN1 பரவல் அதிகரித்து வருகிறது. இது
தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை கடந்த 5ஆம் தேதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் ஒரே நாளில் கொரோனா பாதிப்பால் 12 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட சரக்கு கப்பல் அதிரடியாக மீட்ட இந்திய கடற்படை. வடக்கு அரபிக்கடலில் சோமாலியா அருகே MV லீலா நார்ஃபோக் சரக்கு கப்பல் கடந்த 4ஆம் தேதி இந்தியர்களுடன் கடத்தப்பட்டது. இந்த கப்பலை இந்திய கடற்படையின் கமாண்டோ படையினர் INS சென்னை கப்பலில் சென்று அதிரடியாக மீட்டனர். கடத்தப்பட்ட கப்பலில் இருந்து 15 இந்தியர்கள் உள்பட 21 பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மகரிஷி வால்மீகி பெயர் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக விமான நிலையம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இதற்கு மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் என பெயர் சூட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் 30ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆய்வை தொடங்கியது ஆதித்யா விண்கலம். சூரியனின் புறவெளி பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆராய்வதற்காக ஆதித்யா L1 எனும் அதிநவீன விண்கலம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் ஆதித்யா விண்கலம் திட்டமிட்ட இலக்கான L1 புள்ளியை ஜனவரி 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்றடைந்தது. அங்கிருந்தபடி அந்த விண்கலம் சூரியனின் புறவெளி ஆய்வு குறித்த ஆய்வுகளை தொடங்கியுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல், ஆளுநர் எச்சரிக்கை. மேற்கு வங்க மாநிலத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 5ஆம் தேதி 15 இடங்களில் சோதனை நடத்தினர். அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது திரிணாமுல் கட்சி தொண்டர்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மாநில ஆளுநர் சிவி ஆனந்த் போஸ், மாநில அரசு தனது கடமையை செய்யவில்லை என்றால் இந்திய அரசியல் சாசனப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரக்ஞானந்தாவுக்கு ஸ்பான்சர் அதானி அறிவிப்பு. இந்தியாவின் பிரகாசமான சதுரங்க திறமைகளில் ஒருவராக கருதப்படும் 18 வயதான கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுக்கு ஸ்பான்சர் வழங்க அதானி குழுமம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி பிரக்ஞானந்தாவை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது பேசிய கௌதம் அதானி பிரக்ஞானந்தாவை ஆதரிப்பதில் பெருமை கொள்வதாகவும் விளையாட்டில் அவர் முன்னேறிய வேகம் மற்றும் செயல்திறன் குறிப்பிடத்தக்கது எனவும் அவர் அனைத்து இந்தியர்களுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் புகழாரம் சூட்டினார். பொம்மை ஏற்றுமதி இந்தியா முன்னிலை. மத்திய அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகளின் காரணமாக இந்தியா பொம்மை ஏற்றுமதியில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்திருப்பதாக தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறையின் செயலர் ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் பொம்மை இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி இப்போது ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழா, ரஜினி, கமல் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைமையில் திரைத்துறையின் அனைத்து சங்கங்களும் இணைந்து கடந்த 6ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு விழாவை நடத்தின. இந்த விழா சென்னை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னிலையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மொத்தம் 22,500 பேர் அமர்ந்து இந்த விழாவை கண்டு ரசித்தனர்.